சிந்தனை இன்றைக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஜோகர் சுவாமிகள் உண்டு. சிந்தனை பார்க்கிறோம் நாங்க. இன்னைக்கு மே 26. இல்லை, மே 29. இது நாள் முடிஞ்சிட்டது. இன்னைக்கு வைகாசி 16, திருவாதிர நட்சத்திரம், வளர்பிறை திருதியை 3ஆம் பிறை. நாளைக்கு சதுர்த்தி. சிந்தனை இங்க எடுத்து வச்சிருந்தது இங்க பாக்குறோம். இதுல அது பாடல் பார்த்து கொண்டிருந்த நாங்க ஞாபகம் இருக்கா? குரு வர புங்கவ சிங்கமே 2வது பாட்டாக்கும். இல்ல, எங்கள் குருநாதன் முடிஞ்சு அது முடிஞ்சது. இந்த நட்டது இடையில படிக்காமல் அடுத்தது படிச்சது. ஓம் ஓம் ஓம். இந்த கிளிப்பாட்டு ஒண்ணு இருக்குது. வீரத்தை பார்த்த நாங்கள் சென்னையறிந்தால் தோன்றியதுமில்லை, எல்லாம் அவன் செயல் கிளியே எல்லாம் பார்த்துட்டா. அது பார்க்கல இல்லையா? பார்க்கல. முதலும் தரவன கொஞ்சம் சிவத்தைக் கண்டிட தீவது வீரமே. வீரம் பார்த்துட்டோம் முழுக்க. சிவத்தை கண்டிட தீவது வீரமே, அதுதான் கொஞ்சம் படிக்கிறது. அதான் என்ன இல்லை, இது பார்த்துட்டோம் நாங்க. தம்மை தம்மால் அறிவது வீரமே, இது பார்த்தாச்சு. கண்ணை போல் அறங்காப்பது வீரமே, மண்ணை பெண்ணை போல் விளங்குவது வீரமே, அது பார்த்தாச்சு. அப்ப என்ன அடுத்து? இது எல்லாம் அவன் செயலே. சிற்றம் வளம் இந்தே கருத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலுமையிட்டனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல், தெளிவின் திருவார்த்தைகள், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. சரி, படிங்க பாப்போம். இடையில ஒன்று வந்து குழப்பு. சரி, எல்லாம் அவன் செயலே கிளியே, சொல்லால் வரும் குற்றமெல்லாம் நல்லோர் பொறுத்துடுவார். எல்லாம் அவன் செயலே கிளியே, ஏந்தி பணிவோமே. சொல்லால் வரும் குற்றமெல்லாம் நல்லோர் பொறுத்திடுவர். என்ன கருத்து? நல்ல அக்களை புலிகள் எல்லாத்தையும் பொறுத்தருவார்கள்.
பொறுத்தருவாங்க. சொல்லால் வரும் குற்றம் மற்றவர்களால் வர்ற அவச்சொல்லு, அவமான சொல்லு, குற்றச்சாட்டு, பழி சொல்லு, பேச்சு ஏச்சு, அதான் சொல்லால் வரும் குற்றம். பொய் சொல்றது, புறஞ்சொல்றது, இன்னாத சொல்றது, மற்றது பயனில சொல்றது. எங்களை பற்றி கொசிப்பு சொல்றது, எங்களை பற்றி பொய் சொல்றது, எங்களை பற்றி புறஞ்சொல்றது, எங்களுக்கு இன்னாதங்களை கட்டுகளால பேசுறது, இதுதான் சொல்லால் வரும் குற்றம். இந்த நாளும் தான், இந்த நாளும் வரைக்குள்ள அதை எடுத்து ரியாக்ட் பண்றதுதான் பிரச்சனை. சொல்ற ஆக்ஷனை விட ரியாக்ஷன்ஸ் தான் டேமேஜிங் மோர். என்ன அப்ப அதுக்குத்தான் என்ன சொல்றார், நல்லோர் பொறுத்திடுவர். பொறுத்திடுவர் என்றது பொறுமை. பொறுமை அதை ஷமை என்று சொல்லுவார்கள். ஷம என்றா பொறுத்தல். அது இறைவனுக்கு சிவபூசையில நாங்க பார்க்கிற 8 புஷ்பங்கள்ல உண்டு. 8 புஷ்பங்கள்ல உண்டு. என்னென்ன இந்த 8 புஷ்பம் தொடங்குறது என்றால் வருவதில்லை. சிவாய 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 பவாய சிவாய அதில்ல, அது பெயர். பவாய சிவாய நமக, சர்வாய சிவாய, அதெல்லாம் மகாதேவ சிவாய நமக. அடுத்தது என்ன? பிரதமம் புஷ்பம் துரிதீயம் இந்திரிய நிகிரகம். முதலாவது என்ன பிரதம புஷ்பம்? அகிம்சை புலனடக்கம். அகிம்சை முதலாவது பூ. மற்றது அகிம்சை புலனடக்கம். இந்திரிய நிகிரகம், புலன் அடக்கம் 2வது புஷ்பம். திருதீயந்து தயா புஷ்பம். 3வது புஷ்பம் தயை, கருணை, அன்பு காட்டுறது. ஷமா புஷ்பம் சதுர்த்தகம். 4வது ஷமை, பொறுத்தல். ஞான புஷ்பம் தப புஷ்பம் பக்தி புஷ்பந்து சப்தமம். ஞானம் தபம் பக்தி என்பது 7 வரைக்கும் வரும். சத்தியமே ஆட்டம புஷ்பம். சத்தியம் உண்மை என்பது 8வது புஷ்பம். மேபி திஸ்ஸது சங்கரஹா, சங்கரனுக்கு என்று அகப்பூசையில இந்த அகக்குணங்கள் 8ஐயும் நாங்கள் விருத்தி செய்கிறத பற்றி சிவபூசையில வரும். அஹிம்சை, மற்றது புலனடக்கம், மற்றது அன்பு அல்லது கருணை, மற்றது பொறுமை, பக்தி, ஞானம், தவம், உண்மை. இந்த 8. இதுல பொறுமை என்பது சொல்லி இருக்கிறார். அதுலயும் பொருத்தத்துல சொல்லால் வரும் குற்றமெல்லாம் நல்லோர் பொறுத்திடுவார். எப்படி பொறுக்கிறது? ஐயோ நான் பெரிய ஆள், இதை பொறுத்து கொள்ள வேணவன் சிறியவன் செய்கிறான்ன்றது வேற, இல்ல பொறுக்கவனும் சொல்றது வேற, அடக்குறது வேற. அப்படி எல்லாம் அவன் செயலே. அப்படி பார்த்தார் இதுவும் அவற்ற செயல்தான் நடக்குது. அவருக்குள்ளாலதான் இது பேச்சு நடக்குது. எனக்கு எல்லாம் அவன் செயலே, கிளியே ஏத்தி பணிவோமே. உத்தியும் சொல்றார். அங்க மார்க்கம் தான் சொல்லியிருக்கு இப்படி செய்யன்னு சொன்னது. எப்படி செய்யலாம் என்றால் எல்லாம் அவன் செயல் என்று நினைச்சா பேசுறதும் ஏசுறதும் எல்லாம் அவன் செயல் தான். அவனுடைய அதை பொறுத்து கொள்ளுவோம், ஏத்தி பணிவோமே. அடுத்த பாப்போம். அடுத்தது பாருங்க. எல்லாம் சிவன் செயலே, எப்படியா இருந்தாலும் நல்ல மலரெடுத்து கிளியே நாமேத்தி பணிவோமே. எல்லாம் சிவன் செயலே, எப்படியா இருந்தால், அது எப்படி இருந்தாலும், எனக்கு நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், எனக்கு உவப்பா இருக்கலாம், எனக்கு கஷ்டமா இருக்கலாம், பிழையா இருக்கலாம், சரியா இருக்கலாம், எல்லாம் சிவன் செயல். இது இருவினையொப்போட வரும். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார். இப்ப எல்லாம் சிவன் செயலே, எப்படியா இருந்தாலும் எங்கட வேலை நல்ல மலர் எடுத்து கிளியே நாம் ஏத்தி பணிவோமே. அடுத்தது போக்குவரவில்லாத பொன்னடியை எப்பொழுதும் வாக்காலும் மனத்தாலும் கிளியே வாழ்த்தி வணங்குவோமே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே என்று சிவபுராணம் சொல்லும். போக்குவரவு இல்லாத பொன்னடி. அவர் இங்க பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. புணர்வென்றது மிங்கில் பண்ணி இது வழியே கலக்கிறதும் இல்லை. ஆனா எல்லா விதத்திலையும் அவர் இருக்கிறார்.
எல்லாவற்றிலும் அந்த போக்குவரவு இல்லாத பொன்னடி, ஒளி பொருந்திய அடி அவனுடைய பொன் என்று சொன்னார். அடியை எப்போதும் வாக்காலும் மனத்தாலும் கிளியே வாழ்த்தி வணங்குவோமே. மற்றதை சொல்லல, உடம்பால வணங்குறது பல பேர் செய்கிறது. உடம்பால வணங்கினாலும் எத்தனை பேர் வேதிறந்து தோத்திரம் சொல்றோம். கோயிலில் ஒருக்கா பாருங்க, தேவாரம் சொல்லுங்கோண்டா இத்தனை பேர் முன்னுக்கு வருவினம். வாயை திறந்து நமச்சிவாய சொல்றேன்டா இத்தனை பேர். ரொம்ப கஷ்டம். இந்த சச்சங்கத்திலேயே கஷ்டம் என்ன. இன்னைக்கு தடி கொடுத்து தண்டி தண்டி அம்மா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க தான் வருவன். வாக்கால சொல்ல வேணும், மனத்தால சொல்ல வேணும். அதுதான் வாக்காலும் மனத்தாலும் கிளியே வாழ்த்தி வணங்குவோமே. அடுத்தது. காயம் அழிந்துவிடும், காண்பனவும் ஒளிந்துவிடும், மாயமான வாழ்வை விட்டு கிளியே மலரடியை பணிவோமே. காயம் அழிந்துவிடும் என்றா என்ன கருத்து? இந்த உடல் அழிந்துவோம். காண்பனவும் ஒளிந்துவிடும் என்றா என்ன? நாங்கள் முன்னுக்கு இருக்கிற எங்கட உடைமை என்று வச்சிருக்கிறது பொருள்கள், பண்டங்கள், உறவுகள், அதுகளும் போயிடும். ஆனடா மாயமான வாழ்வை விட்டு, நிலையில்லாத வாழ்வு, இந்த நிலையில்லாத வாழ்வை விட்டு கிளியே மலரடியை பணிவோமே. என்ன சொல்றார்? உய்யடா உய்யடா என்று சொல்லுவார். உய்யன்ட் என்ன விட்டுவிட போகுதுயிர், விட்டவுடனே உடலை சுட்டு விட போகின்ற சுற்றத்தார் பட்டணத்தார் சொல்லுவார் இல்லையா? அவ இருக்கேக்கே அவரை பணிய வேண்டும். அதுக்கு சொல்லுவார்கள் என்ன? கருவிலில் அழிவதாயும், கலைந்திராத அழிவதாயும், உருவமாய் அழிவதாயும், பரிணமித்தழிவதாயும், பருவமாய் அழிவதாயும், தான் தருணனாய் அழிவதாயும், தான் நரைத்தழிவதாயும், உருவமே அழிவே. ஆனால் உள்ள போதே பார் உய்ய, இருக்கிற பொழுதே உயிர வழியை பார்க்க வேணும். டோன்ட் வெயிட். அதான் சொன்னார். காயமழிந்து விடும், காண்பனவும் ஒளிந்து விடும், மாயமான வாழ விட்டு கிளியே மலரடியை பணிவோமே. அடுத்தது. ஆன்மா அழியா பொருள் அப்பொருளை அறிந்து விட்டால் உன் பாவனை எல்லாம் கிளியே வெந்து நீராய் விடுமே. ஆன்மா அழியா பொருள், உயிர் அழியாது. இன்னத்துக்கு பயப்படுவான்? சாரத்துக்கு பயம், ஆக்சிடென்ட்டுக்கு பயம், வருத்தத்துக்கு பயம். ஆன்மா தானே அழியாது, அது உடம்ப மாத்திட்டு போகுது. அப்பொருளை அறிந்து விட்டால் வீண் பாவனை எல்லாம் கிளியே வெந்து நீராய்விடும். அது வரைக்கும் எல்லாம் பாவனை தான். சிவோகம் பாவனை, சிவம் பாவனை, நான் அது இது இது எல்லாம் பாவனை தான். அதெல்லாம் போயிடும். அது அறிஞ்சிட்டா சரி, அது வரைக்கும் தான் பாவனை. ஆன்மா அழியா பொருள், நித்திய வஸ்து. ஸ்கிரீன் என்ன மூவ் பண்றது? அடுத்தது. பொறிவழியே போயலையும் பொல்லாமணத்தை வென்றாள் அறிவறியாமை விட்டு கிளியே அரண்பதம் சேர்ந்திடலாம். பொறிவழியே போயலையும் பொல்லா மனத்தை விட்டு. பொறிகள் என்றது ஐம்பொறிகள். கண், காது, மூக்கு, வாய். இந்த ஒவ்வொரு புலன்கள் பொறிகளூடாகவும் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை மனம் ஓடி ஓடி அலைஞ்சு கொண்டு இருக்குது. அலைஞ்சுதண்டா நல்லதை தேடி அலையுதோ தேனி மாரி என்றா இல்லை, அது இலியான் மாரி. நல்லதையும் தேடி அலையும், கூடாதையும் தேடி அலையும். தேனி தனியே மலர போய் தேனை மட்டும்தான் எடுக்கும். இலையான் அப்படி இல்லை. இலையான் தேனையும் எடுக்கும், மனத்திலையும் இருக்கும். அப்ப அப்படித்தான் எங்களுடைய இது. பொறிவழியே போயலையும் பொல்லா மனம். இந்த மனத்தை வென்றால் அறிவு அறியாமை விட்டு, அறிகிறேன்றதும் அறியாமை இருக்கிற அந்த ரெண்டு நிலைகளையும் விட்டு கிளியே அரண்பதன் சேர்ந்திடலாம், இறைவன் அடியை சேர்ந்திடலாம். அறிவு அறியாமை விட்டு. மனத்தை எப்படி வெல்லுறது?
பக்தியோட இறைவனரன் பதம். கடவுளை அதுக்குத்தான் மந்திர ஜெபம். அவ்வடுவும் அவ்வம் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய பிந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும். அங்கேயும் கண்ட்ரோல் பண்றது ஆ ஊ மா பிந்து நாதம். ஓ இந்த ஓம்காரம் சொல்ல அலைகிற மனம் அடக்கம். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி. அப்ப அதுதான் பொல்லா மனத்தை அடக்கிறதுக்கு மந்திர ஜெபம் தேவை. அதுவும் குருவிடம் பெற்று சொன்னால் அது சித்தியாகும். பொறி வழியே இளையும் பொல்லா மனத்தை வென்றால் எப்படி வெல்லுவது? அதான் நாங்க போன முறை பார்த்த இந்த என்ன வித்தை, உட்கீத வித்தை, பிரணவத்தை வச்சு செய்கிறது. அடிவாக அழகாக சொன்னா சரி. இருந்தே வல்லன முகத்தை கழுவிட்டு திருநீட்ட புகி இருந்து அப்படி சொன்னோனே மனம் உள்ளுக்க வந்துடு. அதை செய்ய வேணும். அதுதான் அதுக்கு வழி. அவ்வளவுதான் அது பாட்டு. அந்த பாட்டுக்கள் கிளி. அடுத்தது வந்த வெல்வினை மாயும் சிவாயவே வருகிறது. இது நல்ல பாட்டு, நல்லா இருக்கு. இந்த கருத்துக்கள் எளிமையா சிவமா இருக்கிறார் பாருங்க. சொல்லால் வருங்குற்றமெல்லாம் நல்லோர் பொறுத்திடுவார் எல்லாம் அவன் செயலே கிளியே தீப்பணிவோமே. எல்லாம் அவன் செயலுண்டாத்தான் ஒரு பொல்லாப்பும் இல்லை அண்டர். ஒரு பொல்லாப்பும் இல்லை. என்ன நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான். தீயவை எல்லாம் நல்லது எல்லாம் குற்றமும் அவரான் குணமும் அவர்தான். எல்லாம் அவன் செயல். சொல்ல ஆழ்வரங்குற்றமெல்லாம் நல்லோர் பொறுத்திடுவர் பொறுமை க்ஷமா அஹிம்சா பிரதமம் புஷ்பம் திவிதீயம் இந்திரிய நிக்கிரகம் திருதீயந்து தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் சதுர்த்தகம். க்ஷமா அண்டா பொறுமை, ஷமீகரண்ண ஷமாண்டா பொறுமை. ஞான புஷ்பம் தவ புஷ்பம் பக்தி புஷ்பந்து சப்தமம் சத்தியமே அஷ்டம புஷ்பம் மேபிஸ்தி சங்கரஹா. இதுதான் அகப்பூசைக்கு. உள்ளுக்கு சிவனை பூசிக்கிறேன்டா இந்த 8 பூக்கள்லாம் தேவை. உள்ளுக்கு என்ன பூ போடுறது? உள்ளுக்கு பூ போடலாம், என்ன வெளியில போடலாம். ஆக்களுக்கு பூ வைக்கலாம், சுவாமிக்கு கூட வெளியில பூ வைக்கலாம். உள்ளுக்கு என்ன வைக்கிறதுண்டா இதுதான். அஹிம்சா பிரதமம் புஷ்பம். இயன்ற வரைக்கும் ஹிம்சையை குறைத்தல் அஹிம்சை. விதீயம் இந்திரிய நிக்கிரகம், புலனை அடக்குதல். 2வது சீலிங் ஆஃப் த டிசைர். திருதீயந்து தயா புஷ்பம், மற்றவரோட அன்பு கருணை இருக்க வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அங்கு வள்ளுவர் சொல்லுவார். அருள் என்ற அந்த கருணை இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை, நீங்க அங்க போயிடாது. பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை, என்ஜாய் பண்ணலாம். அதான் சொன்னேன். எல்லாம் சிவன் செயலே எப்படியாய் இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அது சிவன் செயல் தான். நல்ல மலர் எடுத்து
கிளியே நாம் ஏத்தி பணிவோம். நாங்கள் இதுக்கு அஜிடேட் பண்ணி சத்தம் போட்டு கொண்டு தெரிகிறதில்ல. இறைவனை நல்ல மலர் எடுத்து நாம் ஏத்தி பணிவோமே. போக்குவரவில்லாத பொன்னடியை எப்பொழுதும் எப்பொழுதும் சொன்னாரே, கால நேரம் 3 நேரம் உண்டு. எப்பொழுதும் வாக்காலும் மெனத்தாலும் பூஷ ஒளியால செய்யறதுக்குத்தான் எங்களுக்கு இடமதுகள் தேவை. வாக்கால மெனத்தால செய்யறதுக்கு எங்கேயும் செய்யலாம். நடந்து கொண்டு போய்க்க, டிரைவ் பண்ணி கொண்டு போய்க்க, வெயிட் பண்ணிக்க, படத்திற்கு செய்யல. எப்பொழுதும் வாக்காலும் மெனத்தாலும் கிளியை வாழ்த்தி வணங்குவோம். இந்த தோத்திரம் ரெண்டு தெரிஞ்சதுன்னா காணும் எந்த நேரமும் படிச்சு கொண்டிருக்கலாம் இல்லையோ. சச்சங்கம் வந்து நேர கொண்டாலும் ஊர்க்கதை தானே நாங்க அருவாது கதைக்கிறது. கண்ட உடனே எப்படி கமலா என்னவாம், விமலாவை அங்க போடவோ அதெல்லாம் கேட்டுடுவோம் என்ன சச்சங்கத்திலேயே வச்சு. சச்சங்கத்துல வரைக்கே நாங்கள் அபிராமி அந்தாதியோ சிவபுராணமோ ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னால் அது வராது. இது உண்மைதானே. இவங்க செய்தவர் ரொச்சஸ்வல்ல கோயில் எல்லாம் வந்து தொண்டர்கள் போனா ஒரே கதை தான். அது எப்படி சுவாமிபுரம் அங்க இருந்து சொல்லிட்டு ஓகே இங்க இருக்கிற ஒன்றும் கைவாடு நடுவில் லலிதா சகசனாவது சொல்லி கொண்டிருக்கோம். அவைக்கு அது பாடம் வந்தேன்னு சொல்லி சொல்லி அவை சமைக்கையும் வேலை செய்யக்கையும் லலிதா சகசனாவும் சொல்லி கொண்டு வரும். அப்ப கதன்னிடுவன். அதான் எப்பொழுதும் வாக்காலும் மெனத்தாலும் கிளியே வாழ்த்தி வணங்குவோம். அடுத்தது நிலையாமை, வாழ்க்கை நிலையாமை ஒன்று இருக்குது. அது திருமந்திரத்திலையும் இருக்குது, திருக்குறள்லையும் இருக்குது. வாழ்க்கை உண்மைதான். நான் அதுக்காக ஒரே அடியா இதுதான் உண்மை கண்டுபிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு அங்கால இதை வச்சுக்கொண்டு அங்காலையும் பார்க்கவும். காயம் வளைந்து விடும், காண்பனவும் ஒளிந்து விடும். மாயமான வாழ்வு அதான் மாயப்புறப்பருக்கு அண்ணன் அடி போட்டி. மாயமான வாழ்வு, டிலூஷனல் வேர்ல்ட். இந்த மாயம் வந்து டிலூஷன். பொய்த்தேரண்டா காணல் நீர், காணல் நீர் போல வாழ்வு. அப்படி நினைச்சாதான் இறைவனை இறுக்கி பிடிக்கலாம். அப்ப வாழ்க்கை வறுப்பு சமயம் அல்ல சைவம். அது நேரம் வாழ்க்கையில இருந்து கொண்டு அதன் தன்மையும் தெரியணும். இது எப்பவும் இப்படியே இருக்காது, இதை விட பெரியதொன்று இருக்குது. சிவஞான போத சூத்திரத்திலேயும் வரும். பாசம் ஒருவ துணை தேர்த்து நீரை நினைத்து இந்த பாசம் எல்லாம் விட்டு சிவனை சேரும் என்பது அதுல இருக்குது. எத்தனையா சூத்திரம் என்றால் பார்க்க வேணும். இல்ல அது ஒரு 4வது சூத்திரத்துல மாறணும். இதுல பார்த்தா வரும். ஞானபோத சூத்திரத்துல அது வருது. வந்துட்டு 10ஆம் சூத்திரம் நினைக்கிறேன். 9ஆம் சூத்திரம். ஒன்பதாம் சூத்திரத்துல இது இருக்கு. பாருங்க. தெரியுதா? அப்படிங்க பாப்பம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து எனப்பாசம் ஒருவத்தன் நிழலாம் பதிவிதி என்னும் மஞ்சளுத்தே. ஊனக்கண் ஞானம், ஊனக்கண் பாசம் உணரா பதியை. இந்த ஊனக்கண்ணாலே பாச ஞானம், இந்த உலக அறிவால இறைவனை அறிய முடியாது. இந்த கண்ணால பார்க்க இயலாது. இந்த உலக அறிவால இறைவனை அறிய உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, ஞானக்கண்ணால அகத்தால சிந்தையை வைத்து உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ. உராத்துணை தேர்த்து கண்டா காணல் நீர் போன்ற இந்த வாழ்க்கை.
பொய்த்தேர் என்று சொல்லுவார்கள். பொய்த்தேர் காணல் நீர் துணை என்றது காணல் நீர் போல தேர்த்து அது போன்றது என பாசம் ஒருவர் பற்று உலகத்துல இருக்கிற பற்று வந்து நெளிய ஒருவர் தன்னுழலாம் பதி குளிர்ந்த ஷெடோ கூல் ஷெடோ என்று சொல்றது குளிர்ந்த நிழலை தருகின்ற அந்த சிவபெருமானுடைய விதி எண்ணும் அஞ்செழுத்தை விதிப்படி எண்ணும். சும்மா சொல்றது இல்லை, தங்கட பாட்டுக்கு சொல்றது இல்லை. விதி எண்ணும்ண்டா சொல்ற முறைப்படி மந்திரம் பீஜம் பிறகு என்ன கீழகம் என்று 3 இருக்குன்னு சொன்னானே. பீஜத்தோட சேர்த்து சொல்ல வேணும், மந்திரத்தை சொல்ல வேணும். கீழகம் என்றால் அந்த நியாசம் செய்து சந்தியான் தொடுமுடன் தொட்டு நியாசம் செய்து பிராணாயாமம் செய்து குரு வணக்கம் செய்துதான் மந்திரம் சொல்ல வேணும். குருவில்லா வித்தை வாழ். அப்படி விதி பண்ணி அஞ்செழுத்தை சொல்லும். உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ. இங்க பாருங்க கீழே என்ன போட்டிருக்கு, உலக அறிவியாகிய அறிவாகிய பாசஞானத்தாலும் ஆன்மீக அறிவாகிய பசுஞானத்தாலும் உணரப்பட முடியாத இறையை உயிரானது அந்த இறையே தனக்கு அருளும் சிவஞானம் என்னும் கண்ணால் உள்ளே கண்டு சிந்தை இறைவனே அவனருளே கண்ணாக காணினல்லால் என்று தேவாரத்தில் வரும். அவரே அருளாக கண்டு இறையே தனக்கு அருளும் சிவஞானம் என்னும் கண்ணால் உள்ளே கண்டு காணல் நீர் போன்ற உலகப்பற்றை விடுத்து. காணல் நீர் என்றது உராத்துணை தேர்த்து என பாசம் உருவண்டா விட்டு நலிந்து தன்மையான இறையன் நிழலில் அஞ்செழுத்தை விதிப்படி ஓதியபடி நிலைத்திருக்கும். இது சிவஞான போதம் 9ஆம் சூத்திரம். 9ஆம் சூத்திரம். இதை சிவஞான சித்தியர் 292 இருந்து 303 வரைக்கும் இருக்கு. 12 பாட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் இந்த உலக மாயம் என்று உலகத்தை நீக்க என்று சொன்னேன். அப்ப அதைத்தான் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? காயம் நலிந்து விடும் காண்பனவும் ஒளிந்து விடும் மாயமான வாழ்வை விட்டு அங்க வர்ற வரி உராய்த்துணை தேர்த்தன பாசம் ஒருவ காணல் நீர் என்று நினைத்து இந்த உலகப் பற்றுக்களை விட்டு துணை தேர்த்தன பாசம் ஒருவ என்று அங்க வருது சிவஞான போதிசூத்திரம். இது 3 வரி. காயம் அழிந்து விடும் காண்பனவும் ஒளிந்து விடும் மாயமான வாழ்வை விட்டு கிளியே மலரடியை பணிவோமே என்று சொல்றேன். என்ன சொன்னார்? ஆன்மா அழியா பொருள். அது சொன்னேன். ஆன்மா அழியாது. கருதி காயில் வாடாது நம்பி செல்வேளா அது இருக்கல்லோ. பறவை மாளாது சலியாது படைகள் மோதில் இருக்கல்ல அந்த பாட்டு. ஆன்மாவை நெருப்பினால எரிக்க முடியாது, காற்றினால் இணைக்க முடியாது, நீரினால் நிலைக்க முடியாது, வாளினால் வெட்ட முடியாது. பகவத்கீதை 2ஆம் அதிகாரத்திலேயும் பெறுவது. ஆன்மா அழிய பொருள். அப்பொருளை அறிந்து விட்டால் ஆன்மாவை அறிதல் என்றா உன்னையே நீ அறிதல். நோ தை செல்ஃப். அறிந்து விட்டால் வீண் பாவனை எல்லாம் கிளியே வெந்து நீராய்விடும். பாவனை உண்மை அறிவு வரும் வரைக்கும் பாவனை. உண்மை அறிவு வந்த பிறகு பாவனை இல்லை. அது வரைக்கும் பாவனை. அதெல்லாம் பாவனை எல்லாம் அமைந்துவிடும். பொறிவழியே போயலையும் பொல்லா மனத்தை வென்றால் அறியாமை விட்டு கிளி. அறிவு அறியாமை. அறிந்ததென்றதும் பிழை, அறியாமை என்றதும் பிழை. 2. அறிவு அறியாமை விட்டு கிளியே அரண்பதம் சேர்ந்துடலாம். போய் மனத்தை வெல்லுவது எப்படி? அது அடுத்தது. அதுக்குத்தான் நாங்கள் எப்படி இந்த மந்திரங்களினூடாக மந்திர உச்சாரணத்தினூடாக மனத்தை வெல்லலாம்.
கன உத்திகள் இருக்கு மனதை வெல்றதுக்கு. அதுல இலகுவான சுலபமான வந்து மந்திர உச்சாரணம். அதுக்கு இருக்கா ஜோர்சான் என்ற பாட்டு ஒரு நாளும் இப்படி பார்க்கல நான். அவ்வளவு அருமையா இருக்கு. எல்லா பாட்டும் நல்ல புரியுது. வெரி சிம்பிள், நல்ல எளிமையா இருக்கு. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன்கோன் முறையறது செய்க குறைவிலா அதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரக நம பார்வதீபதையே மாதுவா நம பார்வதீபதையே மாதுவா நம பார்வதீபதையே மாதுவா நானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேசா சிவசம்பரம் திருச்சிற்றம்பலம். சிதம்பரம். நாள் நன்றி நன்றி நன்றி.